பைக்ஸோட டிஸ்க் பிரேக் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது எல்லாத்துலயுமே ஹோல்ஸ் இருக்கும். ஆனா காரோட டிஸ்க் பிரேக் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது எதுலயுமே ஹோல்ஸ் நீங்க பாத்துக்க மாட்டீங்க. ஆனா ஹோல்ஸ் இருக்கிற மாதிரியான கார் டிஸ்க் பிரேக்ஸும் இருக்கு. நம்ம பெரும்பான்மையா பாக்குற கார் டிஸ்க் எதுலயுமே ஹோல்ஸ் இருக்காது. பைக்ஸோட டிஸ்க்ல ஏன் ஹோல்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரேக் பேட்ஸும் பிரேக் டிஸ்க்கும் உராயிற காரணத்தினால தான் அங்க வந்துட்டு நமக்கு பிரேக் பிடிக்குது. அப்படி உராய்வு ஏற்படும் போது கண்டிப்பா அங்க ஹீட் ஜெனரேட் ஆகும். அந்த ஹீட்டை வெளியேற்றணும் அப்படின்ற காரணத்துக்காக அந்த ஹோல்ஸ் வந்து பைக் டிஸ்க்ல கொடுத்திருக்காங்க. கார்லயே அந்த ஹோல்ஸ் கொடுக்கல அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு டைப் ஆஃப் டிஸ்க் இருக்கு, அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். முன்னாடி நான் சொன்ன மாதிரி பைக்ஸ் இருக்கக்கூடிய அந்த ட்ரில்டு டிஸ்க், அடுத்தது வெண்டட் டிஸ்க், அடுத்தது சாலிட் டிஸ்க், அடுத்தது ஸ்லாட்டட் டிஸ்க். ட்ரில்டு டிஸ்க பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சாலிட் டிஸ்க் அப்படின்னா எந்த ஒரு ஹோல்ஸுமே இருக்காது, சாலிடா ஒரு டிஸ்க் மட்டும் இருக்கும். எந்த மாதிரியான வண்டிகளை ஹீட் ஜெனரேஷன் ரொம்ப கம்மியா இருக்கோ அந்த மாதிரி இடங்கள்ல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பெரும்பான்மையான வண்டிகள்ல இந்த சாலிட் டிஸ்க் நீங்க பார்க்கவே முடியாது. அதுக்கு பதிலா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு சாலிட் டிஸ்க ஒன்னா சேர்த்து வெண்டட் டிஸ்க் அப்படின்னு ஒன்னு யூஸ் பண்ணுவாங்க. அது பார்க்க எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுமே ரெண்டு சாலிடான டிஸ்க் இருக்கும். நடுவுல ஃபின்ஸ் இருக்கும். இந்த ஃபின்ஸோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுவுல ஏற்படுற அந்த ஹீட்டை வெளியேற்றுறது. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஏன் கார்ஸ்ல அந்த ஹோல்ஸ் யூஸ் பண்ணல அப்படின்னு. அவங்க ஹோல்ஸுக்கு பதிலா உள்ள வந்து ஃபின்ஸ் கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஹை எண்டான கார்ஸ் நீங்க போனீங்க அப்படின்னா ஸ்லாட்டட் டிஸ்க் கொடுத்திருப்பாங்க. ஸ்லாட்டட் டிஸ்கோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஹீட் டிசிபேஷனும் பண்ணும். அந்த ஸ்லாட்ஸ் வழியா ஏர் டிராவல் ஆகும்போது ஹீட் டிசிபேஷனும் நடக்கும். அதே சமயம் ஸ்லாட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிரேக் பேட்ஸ்ல இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த டஸ்ட் எல்லாத்தையுமே வெளியே எடுத்துரும். நம்ம பைக்ஸ்ல இருக்கக்கூடிய டிஸ்க் பிரேக் அந்த ஹோல் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஹோலுமே கூட இந்த வேலையை செய்யும். சரி, ஏன் இந்த ஹீட்டை டிசிபேட் பண்ணாட்டிதான் என்ன? நீங்க ஹில்ஸ்ல இருந்து வண்டியை கீழே இருக்கும் போது நிறைய டைம் இந்த விஷயத்தை உணர்ந்திருப்பீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி பிரேக்கிங் பிடிக்காது. அதனாலேயே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கியர்ஸ்லயே லோ கியர்ஸ்லயே வண்டியை கீழே இறக்குவாங்க. ஏன்னா கண்டினியூஸா நீங்க பிரேக் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா பிரேக் பேட்ஸ் எல்லாம் ஹீட் ஆச்சுன்னா அங்க சரியான பிரேக்கிங் உங்களுக்கு கிடைக்காது. பிரேக்ல இருந்து அந்த கீச் அப்படின்னு ஒரு சவுண்ட் வருது பாத்தீங்களா, அந்த சவுண்ட் வச்சும் ஹீட் ஆயிடுச்சு அப்படின்றது நீங்க உணரலாம். கீச் அப்படின்ற சவுண்ட் எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா பிரேக் பேட்ஸ் வந்து நல்லா வந்து பாலிஷ் ஆயிரும். அந்த மாதிரி பாலிஷ் ஆயிட்டு டிஸ்கோடவோ ட்ரம்மோடவோ அது உராயும் போது பயங்கரமான சத்தத்தை ஏற்படுத்தும். அப்புறம் இன்னொரு அடிஷனல் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் டிஸ்கை விட ரியர் டிஸ்க் சின்னதா இருக்கும். நீங்க ஃப்ரண்ட் டிஸ்க்ல இருக்கிற ஹோல்ஸ் எண்ணி பாருங்க, அதோட ஹோல்ஸை விட ரியர் டிஸ்க்ல இருக்கக்கூடிய ஹோல்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இது எதனால அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.